We are having Bharat as a technical champion from Kadalur. So Bharat கிட்ட என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா பரத்தை வந்து ஒரு பரத் கிட்ட நம்ம ஆட்னஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஆட்னஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆட்னஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு முன்னாடி டெஃபினிட் எப்படி கண்டுபிடிச்சோம்? இருந்து பார்த்தோம். இருந்து ஒண்ணு நீண்டுச்சு. அப்ப டெஃபினிட் சொல்லிட்டோம். வேலிபிலிட்டி எப்படி கண்டுபிடிச்சோம்? அழுத்தி பார்த்தோம். கம்மியா இருக்கு. அப்ப வேலிபிலிட்டி கண்டுபிடிச்சோம். இப்ப ஆட்னஸ்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆட்னஸ்னா என்னன்னா ஒரு புள்ளியில் இது பண்ணணும், ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதாவது ஒரு புள்ளியில ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்பனா இண்டென்டேஷன் பேரு. அது இங்கிலீஷ்ல ஆட்னஸ் அப்படினா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இண்டென்டேஷன், ஒரு புள்ளியில் நசுக்குதல். அதான் இண்டென்டேஷன். இப்ப பரத்தோட கண்ணம் வந்து ஆடா இருக்கா சாஃப்டா இருக்கா டெஸ்ட் பண்ணதும். சரியா? பரத்தோட சீக் இருக்கு. பரத்தோட சீக் வந்து ஆடா இருக்கா சாஃப்டா இருக்கா டெஸ்ட் பண்ணனும். ஸ்டோரேஜ் அதிகமாகுது சார். சரி, எப்படினா இண்டென்டேஷன் பண்ணனும். ஒண்ணு வைக்கப்படாது. டிபெண்ட் கான்செப்ட். சரியா? இப்போ என்னன்னா ஒரு புள்ளி நசுக்குற என்ன ஆகுது? அதுக்குள்ள போகுது சாஃப்டா இதுவட மாதிரி. சரியா? அப்ப ஒரு புள்ளி நசுக்கும் போது கவனி ஒரு புள்ளியில நசுக்கும் போது எதுக்குல அப்படினா சாஃப்டா. இப்ப பரத்தோட ஸ்கல் இருக்கு. மண்டவோட மேல இருக்கு. சரி, மண்டவோட நசுக்கி பார்க்கறோம். கைக்குள்ளேயே போக மாட்டோம். அப்ப தீர்ப்பு என்ன தீர்ப்புனா பரத்தோட ஸ்கல் ஆடா இருக்கு. பரத்தோட சீக்கு சாஃப்டா இருக்கு. இப்ப டிஃபைன் பண்ணணும். சரியா? டிஃபைன் பண்ணணும். கையில கிடைக்காது. ரிலாக்ஸா பாருங்க. கெத்தா பாருங்க. ஸ்டைலா பாருங்க. சரியா? என்ன அப்படினா hardness is the resistance to indentation. அதாவது இண்டென்டேஷனுக்கு எதிர்க்கிற தன்மைக்கு பேர் தான் hardness. சரியா? hardness is the resistance to the indentation. Thank you, sir.